போன வீடியோவில் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அறிவுரை மக்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதற்கு முன்னாடி முன்னெடுக்கப்பட்டுள்ள மத்திய அரசினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள பல நடவடிக்கைகளையும் பார்த்தோம். அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு மிகப்பெரிய கெடுதல் இந்திய நாட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யூகிக்கிறேன் அப்படின்னு. இதில் நிறைய தகவல்களை படிச்சிருக்கேன். வழக்கம் போல அமெரிக்கா தான் இந்தியா மேலே மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த 5 மாநில தேர்தல்களில் அஸ்ஸாம் மற்றும் வெஸ்ட் பெங்காலில் பாஜக அமோகமாக வெற்றி பெற்றது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை, அமெரிக்கா, சைனா, பாகிஸ்தான், துருக்கி இவங்க யாருக்குமே பிடிக்கல. பயங்கர கோவத்திலையும் வெறுப்பின் உச்சியிலையும் இருக்காங்க. அதனால அவங்க ஏதாவது தகாத செயலில் ஈடுபடுவாங்க. அதாவது த மிஸ் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் போனாங்க. ஆனால் நேரடியாக செய்ய மாட்டாங்க. ஏன்னா அதில் இன்டர்நேஷ்னல் ரிப்பர்குஷன்ஸ் இருக்குது. அதனுடைய விளைவுகள், பின் விளைவுகள் ரொம்ப மோசமாகத்தான் இருக்கும். அதனால் வேற யாராவது வச்சு செய்வாங்க. அதற்கான உளவுத்துறை ரிப்போர்ட்டெல்லாம் நிறைய வந்திருக்கிறதுனால தான் பாரத பிரதமர் இந்த மாதிரி ஏதோ சில நடவடிக்கைகளை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு. இந்த வீடியோலையும் குறிப்பாக சில விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். முதல்ல என்ன அப்படின்னா, இந்த அமெரிக்கா வர்சஸ் ஈரான் இந்த போர் தான் ஒரு அச்சாணி மாதிரி இருக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கு மேல மிக மிக முக்கியமான விஷயமா எது இருக்குன்னா, அமெரிக்காவினுடைய பொருளாதார வீழ்ச்சி. அவங்க அதை யார் தலையிலையாவது கட்டணும்னு பார்க்குறாங்க. அதுக்காக அவங்க செய்யக்கூடிய உத்திகள் பரம்பரையா செஞ்சுக்கிட்டு வர்றது தான். பல நூறு, கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளாக இதைத்தான் செஞ்சுட்டு வராங்க. 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா இதைத்தான் செஞ்சுக்கிட்டு வராங்க. அது என்ன அப்படின்னா, ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், ஆயில், அதுக்கப்புறம் ஃபார்மா லாபி. இதை எப்படியாவது அடுத்த நாடுகள் தலைமையில கட்டி அதுல இருந்து டாலரை சம்பாதிக்கிறது. இது இப்படியே போயிட்டே இருக்கு. இப்ப என்னன்னா, நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமை, கட்டுக்கடங்காத நிலைமை. யாராலையுமே என்ன முன்னெடுத்து செய்ய முடியும், இதை எப்படி சமாளிக்க முடியும், இதுக்கு எப்படி ஒரு தீர்வு கொண்டு வர முடியுங்கிறதே அவங்களே தெரியல. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தகுடுதத்தத்தில் இறங்கிட்டாங்க. இப்போ ஈரான் மேல தாக்குதல் நடக்குது. அது நான் சொன்ன மாதிரி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறமா ட்ரம்ப் சைனாவுக்கு போக போறாரு. அது ஐ திங்க் மே மாதம் 13-14 தேதியில் அவர் போறாரு. அங்கே சைனாவோட போய் என்ன மாதிரி ஒப்பந்தம் போட போறாரு, என்ன மாதிரி பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கிறது நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் டீட்டெயில்ஸை எடுத்து படிக்கிறதுக்கு. அதில் ஏதாவது முக்கியமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறவங்க கூட. ஆனால் எனக்கு ஒரு யூகம் என்னன்னா, சைனாவை இந்தியாவுக்கு எதிராக திருப்புவதற்கான உத்திகளை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் தோணுது. சைனா உடனே என்ன பண்ணுன்னா, தன்னுடைய அடிவருடியான பாகிஸ்தானை தான் இது. அமெரிக்காவும் தன்னுடைய நாய்க்குட்டி மாதிரி இருக்கிற அந்த ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரை கலக்க விடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்போ அமெரிக்கா வர்சஸ் ஈரானை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா போர் முடிவுக்கு வரமாட்டேங்குது. எந்த விதமான பேச்சுவார்த்தையும் ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்குது. அதனால அமெரிக்கா திருப்பி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நாங்க மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவோம். இந்த தாக்குதல் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் போன 2 வீடியோல சொன்னேன். ஒன்று பெட்டிங், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற மைன்ஸ். 3வது அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்கள் வெகுவாக குறைந்து உள்ளது. அதையெல்லாம் திருப்பி செய்யணும்னா அவங்களுக்கு காலதாமதம். இந்த மாதிரி சில காரணங்களை வச்சு அப்பப்ப என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கா ஈரான் மேல இருக்கக்கூடிய தாக்குதலை கொஞ்சம் கொஞ்சமா போஸ்ட்போன் பண்றாங்க. இதை தவிர இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தியும் நம்ம பார்க்கலாம். ஈரான்ல ஆயில விற்க முடியாம அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு அந்த நாடை எப்படியாவது அதல பாதாளத்துல கொண்டு போய் சேர்த்துடணும் பொருளாதாரத்துல. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 10 லட்சம் 1 கோடி ஈரானியன் ரியாலுக்கெல்லாம் அவங்க கரன்சி நோட்டு பிரிண்ட் அடிச்சு அதெல்லாம் குப்பை தொட்டி மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாம இருக்கு. உணவுப் பொருட்கள்லாம் 3 மடங்கு 4 மடங்கு விலையாயிடுச்சு, ஏறிடுச்சு. அதுல பெரும்பாலும் வெளிநாட்டுல இருந்து வரணும். மிகப்பெரிய துன்பத்துக்கு அங்க மக்கள் ஆளாயிருக்காங்க. இப்ப ஈரான் எண்ணெய் உற்பத்தி செஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை ஷிப்ல அவங்களால அனுப்ப முடியல. அனுப்புறாங்க. அது என்னன்னா ஒரு 10, 15, 20% மேல 80% எண்ணெய் அப்படியே சேமித்து கிடங்குகள்ல வைக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் அதுல இருக்காங்க. ஆயில் டேங்க் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்குது. அதை எப்படி கொண்டு போய் வித்தாதான் பணம் வரும். வர்ற பணத்திலையுமே கிட்டத்தட்ட 50% மேல, கிட்டத்தட்ட 70% சில பத்திரிகை சொல்லுறாங்க. அப்படியே அந்த 70% IRGC, இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோருக்கு, ராணுவத்துக்கு போயிடுது. மக்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வேற இருக்கு. இந்த எண்ணெய் கிடங்குகள்ல இருக்கிறது மேலும் 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 அதிகரிச்சு வச்சாக்க ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தியே என்ன செய்யறதுன்னு. ஏன்னா எங்க கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுவீங்க நீங்க?
வியாபாரம் ஆக ஆக ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும் கப்பல்ல, இன்னொரு பக்கம் ரொப்பிக்கிட்டே இருப்பாங்க, திருப்பி கப்பல்ல போகும். இப்ப என்னன்னா ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ல மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஆபத்து நிறைந்ததா இருக்கு, இன்சூரன்ஸ் பிரச்சனை இருக்கு, ஷிப்பிங் லைன்ஸ் எல்லாம் நாங்க முன்ன வரமாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ரிஸ்கி பிசினஸே ட்ரேடே வேணாம் அப்படிங்கிறாங்க, மிக மிக ஆபத்தாக இருக்கு. அப்ப என்ன ஆகும், எண்ணெய் பாட்டுக்கு உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கு, எண்ணெய் கிணறுகள் இருந்து அந்த கிணறுல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெய்கள்லாம் என்ன ஆகும்னா ஒரு டைப் ஆஃப் பிரஷர்ல அப்படியே பிச்சுக்கிட்டு பீறிக்கிட்டு வெளியில வரும். இப்ப நீங்க வந்து சேமித்து வைப்பதற்கு இந்த ஆயில் டேங்க் ஃபார்ம்லாம் ரொம்பிடுச்சு, வேற இடம் இல்லை அப்படின்னா அந்த எண்ணெய் கிணறுகளை அதுல இருந்து வர எண்ணெய் அதாவது உற்பத்தியை நீங்க குறைக்கணும். அது குறைச்சாலும் வந்துகிட்டே இருந்தா பரவாயில்ல, ஆனா நீங்க அதை சீல் பண்ணிட்டு மூடிட்டீங்கன்னா அந்த பிரஷர் கம்மியாயிடும். அதை திருப்பி மீட்டெடுப்பதுங்கிறது வந்து நம்ம பிரயத்தனம் அப்படிங்கிறாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வல்லுநர்களுடைய செய்தி. அமெரிக்கா இதைத்தான் நோக்கி போய்கிட்டு. அப்ப என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட 17% எண்ணெய் வளம் உலகத்துல ஈரான் கிட்ட, எண்ணெய் மற்றும் எரிவாயு, அது அப்படியே அடிபட்டு போகும்போது மிகப்பெரிய பற்றாக்குறை வரும் உலக நாடுகளுக்கே. அந்த மாதிரி வர்றதான் அமெரிக்கா இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா வந்து இப்ப அடுத்ததா தாக்குதலை எப்படி ஆரம்பிக்க போறாங்கன்னா, இன்னும் தீவிரமா இன்னும் பயங்கரமா தாக்குதல் நடத்த போறாங்க. அதன்படி என்ன ஆகும்னா எண்ணெய் கிணறுலாம் பத்திக்கிட்டு எரியும் அப்படிங்கிறாங்க. கிணறுகளுக்கு வந்து தீ வைக்கப்படும், ரிஃபைனரிஸா இருக்கட்டும், ஆயில் வெல்ஸா இருக்கட்டும், எல்லாமே அடித்து ஒழிக்க அந்த கம்ப்ளீட்டா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா அடித்து ஒழிக்கப்படும், நாசமாக்கப்படும் அப்படிங்கிறது தான் செய்திகள்லாம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஈரான் சும்மா இருக்குமா? இருக்க மாட்டாங்க. அவங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அரபு நாடுகள் மேல தாக்குதல், அதே ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்க இருக்கிறதுல வந்து தாக்குதல் நடத்தி அழிப்பாங்க. இவர் 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா 30% உலக தேவைக்கான எண்ணெய் அப்படியே சரிந்து விடும், இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறதா. தற்காலிகமாவது இல்லாமல், இந்த தற்காலிகங்கிறது 1 வருஷமா 2 வருஷமா 5 வருஷமா தெரியாது, ஏன்னா மீட் எடுக்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன். இதனால என்ன பண்றாங்கன்னா இதை வந்து விஷுவலைஸ் பண்ணிட்டாங்க. நம்ம பாரத பிரதமர் மோடியும் அவருக்கு நிறைய கீழே இருக்கிற அமைச்சர்கள் மற்றும் அரசு எல்லாமே இதை வந்து ஒரு கணக்கெடுப்பு செஞ்சு நாம எந்த பொசிஷன்ல இருக்கோம், எப்படி இதை கையாளணும், மக்களை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறதான் அவங்க முன்னெடுத்துள்ள முக்கியமான இது. அதற்காகத்தான் பாரத பிரதமர் வந்து பலவிதமான அறிவுரைகளை மக்களுக்கு தெரிவிச்சிருக்காருங்கிறத பார்க்குறோம். பாரத பிரதமர் இந்த மாதிரி அறிவுரைகள்லாம் பொது வெளியில வைத்த உடனேயே கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று, சிஐஐன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடத்திருக்காங்க. அதுல கோட்டக் பேங்க் அப்படின்னு ஒன்று, அந்த வங்கியினுடைய முன்னாள், அதை தான் ஆரம்பிச்சவரும் அவர் தான், கோட்டக், உதய் கோட்டக்னு பேரு, அவர் சேர்மனா இருந்தார். இப்ப இல்லை, அது ஆர்பிஐ ரெகுலேஷன் படி அவர் சேர்மன் பதவியிலிருந்து இறங்கிட்டார். இப்ப என்னன்னா இந்த உதய் கோட்டக் வந்து திரு மோடி அவர்களுடைய அறிக்கை, மற்ற தகவல்கள், பத்திரிகையில வந்த செய்திகள், வெளிநாட்டில் நடக்கக்கூடியது, இது எல்லாத்தையும் வச்சு அவர் சொல்றாரு, நமக்கு தெரியாத மிக மிக முக்கியமான சில செய்திகள் பாரத பிரதமர் மோடிக்கு தெரிஞ்சிருக்கு. இந்தியா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இப்ப இருக்கு. மிக மிக சாதுரியமாக அருமையான ஒரு வளர்ச்சியை கண்டு வந்த இந்தியா இப்ப ஒரு மிக மிக சங்கடமான சூழ்நிலையில வந்து சிக்கி இருக்கு. அது அதனுடைய காரணம் கிடையாது, இந்தியாவே அதற்கு காரணம் கிடையாது. இது வெளிநாட்டு நடக்கக்கூடிய போர் மற்றும் பலவிதமான, குறிப்பா அமெரிக்கா இந்தியாவில் எப்படியாவது தடுத்து நிறுத்தணும், வளர்ச்சியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க. அதனுடைய தாக்கம் இங்க கண்டிப்பா வரும். இப்ப ஈரான் மேல இந்த மாதிரி தாக்குதல் நடத்தி எண்ணெய் வளங்கள்லாம் முடக்கப்பட்டால், அழிக்கப்பட்டால், அதனுடைய தாக்கம் இந்திய பொருளாதாரத்தின் மீது மிக மிக கடுமையாக இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். அவர் அதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நாட்டு நலனுக்காக பாரத பிரதமருடைய கையை வளப்படுத்துவது நமது தலையாய கடமை அப்படின்னு அதை சொல்லிட்டு, இதுல வந்து எல்லாருமே என் கூட ஒத்து போவாங்க, அங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. அவர் வந்து சில அருமையான கருத்துக்களை செஞ்சிருக்கார். உதய் கோட்டக், முன்னாள் கோட்டக் மஹேந்திரா பேங்க்னுடைய, இப்ப கோட்டக் பேங்க் தான் அது, அதனுடைய சேர்மனா இருந்தவர், கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இருந்த செமினார்ல சொல்லியிருக்காரு. அது நமக்கும் நல்லாவே தெரியுது. இதுக்கப்புறமா பார்த்தோம்னா பாரத பிரதமர் வந்து இந்த அறிவிப்பு முதல் நாள் விட்ட போதே, அதாவது முதல்ல ஹைதராபாத்ல சொன்ன, அதுக்கு அடுத்தது வடோதரால சொன்ன, ஹைதராபாத்ல சொன்ன போதே பங்கு மார்க்கெட் வந்து நீ ஜெர்க் ரியாக்ஷன் சொல்லுவாங்க, கொஞ்சமும் யோசிக்காம இது பண்ணாம டக்குன்னு என்ன ஆச்சுன்னா ஓ அப்படின்னு ஒரு பயத்துல எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க.
பங்கு சந்தை கிட்டத்தட்ட 300 400 கோடி ரூபாய் நஷ்டத்துல அன்னைக்கு ஒரே நாள்ல வீழ்ச்சி அடைந்ததுன்னு தகவல்கள்லாம் வந்திருக்கு. அது சரிபார்க்கணும். ஆனா உடனேயே அடுத்த நாள் அது பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய சந்தேகம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வேண்டுமென்றே மேல் விலையில் விற்று பங்கு சந்தையில் உள்ள பங்குகளின் விலையை வீழ்ச்சியடை செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன், நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா எந்த பேனிக்குக்கும் ஆளாக, வதந்திகளை நம்பாதீங்க, பதட்டம் அடையாதீர்கள், அப்படியே விட்டுடுங்க. கண்டிப்பா இந்தியா தான் இன்னைக்கு உலகத்துல மிக அதிக அளவுல வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம். அதனால முதலீட்டாளர்கள் இந்தியாவை நோக்கி தான் வரப்போறாங்க. பல பேர் வந்திருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஆந்திரால எப்பேற்பட்ட முதலீடுகள்லாம் டேட்டா சென்டருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பங்கு மார்க்கெட் வீழ்ச்சியை பத்தி கூட நான் பல தகவல்கள் படித்தேன். அருமையான தகவல்கள்லாம் இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த தகவல்கள். சரி, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பக்கம். ஏன்னா பங்கு மார்க்கெட்ல இந்தியர்களுடைய பங்கீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. 2% 3% தான் ரீட்டைல் இன்வெஸ்ட். மொத்தம் இதுல எல்லாமே இன்ஸ்டிடியூஷன் தான். அது அவ்வளவு பெரிய கவலை அளிக்கக்கூடியது கிடையாது. ஆனா எது நமக்கு கவலை அளிக்கக்கூடியதுன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒண்ணு இந்த ஆயில், அதுக்கப்புறம் ஃபாரெக்ஸ், அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர். இது கண்டிப்பா இந்திய மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும். அதுல குறிப்பா சொல்லணும்னாக்கா ஆயில் மற்றும் ஃபெர்டிலைசர். இந்த ஃபாரெக்ஸை பத்தி ஒரு புரிதலோட நம்ம அந்த மற்ற 2 டாபிக்கு போயிடும். இந்தியா கிட்ட 1967 மாதிரியோ அல்லது 2014க்கு முன்னாடி இருந்த நிலைமை கிடையாது. அப்ப நொறுங்கி விழக்கூடிய 5 பொருளாதார நாடுகள்ல ஒன்றா இந்தியா இருக்கு. இன்னைக்கு இந்தியாவினுடைய கையிருப்பு, அதாவது ஃபாரெக்ஸ்னு சொல்லக்கூடியது, அது ஒரு பேஸ்கெட் ஆஃப் கரன்சின்னு. மோஸ்ட்லி அதுல டாலர் தான் இருக்கும். அதை தவிர கோல்டும் இருக்கும், நிறைய கோல்டும் இருக்கும். கோல்டு கிட்டத்தட்ட 810 டன்னோ 820 டன்னோ இந்தியா கிட்ட இருக்கு. இப்ப சமீபத்துல கூட ஒரு 124 டன் இங்கிலாந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து இந்தியா நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்துருச்சு. நீங்க ஒன்னும் வச்சுக்கோனா எங்ககிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த ஃபாரெக்ஸ் அந்நிய செலாவணி கையிருப்புல கோல்டுனுடைய பங்கு மட்டுமே 13% 16.5% உயர்ந்துள்ளது. அது ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி. அதே மாதிரி டாலர் ஃபாரெக்ஸ் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பிளக்சுவேட் ஆயிட்டு இருக்கும், கொஞ்சம் மேல கீழே. ரெக்கார்டு ஹைல பிப்ரவரியில இருந்தது. அது 728 பில்லியன் டாலர் இருந்தது. தற்சமயம் அது 680 பில்லியன் டாலர்ல இருந்து 702 பில்லியன் டாலர் வரைக்கும் மேல கீழே போயிட்டு இருக்கும். நம்மளுடைய இறக்குமதி ஏற்றுமதியை பொறுத்து மேல போகும், கீழே வரும். பட் ஆவரேஜா 680 பில்லியன் டாலர் இந்தியா கிட்ட டாலர் ஃபாரெக்ஸ் இருக்கு அப்படிங்க. இது ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல பொருளாதார நிலைமை இந்தியாவுக்கு அந்நிய செலாவணியை பொறுத்தவரை. ஆயிலுக்கு பத்தி வந்தோம்னா, இப்ப ஈரான்ல இந்த மாதிரி தாக்குதல் நடந்து ஈரான் பதிலுக்கு அரபு நாடுகள் மேல தாக்குதல் கிட்டத்தட்ட 35-40% எண்ணெய் குறைந்து போயிடுது. இருக்காது. முதல்ல கிடைக்கிறத விட்டுடுங்க, இருக்கவே இருக்காது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நான் போன வீடியோல சொன்ன மாதிரி எண்ணெய் தட்டுப்பாடு வரும், எண்ணெய் விலை மிக அதிகமாக அதிகரிக்கும். மக்கள் உடனே தெருவில் இறங்கி போராடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க வைக்கப்படும் அப்படின்னு தான் நான் சொல்லலாம். குறிப்பா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்கட்சிகள் எப்படியாவது ஏதாவது செய்து இந்த பாஜக அரசு ஆட்சியிலிருந்து விலக்கிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோள். அதுல முனைப்பா இருக்காங்க. அவங்களுக்கு துணை போகக்கூடிய, அவங்கள வளர்த்து விட்ட, அவங்களுக்கு பண உதவி மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் எல்லா விதமான உதவியும் செய்யக்கூடிய அமெரிக்க உளவு ஸ்தாபனம், சைனாவினுடைய உளவு ஸ்தாபனம், இவங்க எல்லாம் இதுல இன்வால்வ்டு. இதை தவிர அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்னு சொல்லக்கூடிய முதலீட்டாளர்கள், அவங்களுக்கு இந்தியாவில் தங்கள் சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வேணும். இப்ப என்ன பண்ணுவாங்க, இவங்க எப்படியாவது இந்த ஜென் இசட் அவங்கள தூண்டி விட்டு போராட்டத்தில் இறங்க வைப்பாங்க. கண்டிப்பா சாத்தியக்கூறுகள் அது. அந்த மாதிரி வரும்போது மக்கள் இது ஒரு சின்ன இது சொல்லுவாங்க, ஒரு ஆட்டு மந்த கூட்டத்துல அந்த ஆட்டு இடையம் நெருப்பு பத்த வச்சுட்டு ஒரு ஆட்டை அதை சுத்தி வர மாதிரி செஞ்சாங்க. துள்ளி குதிச்சு அடுத்தது இன்னொரு ஆடு. அப்ப மந்தையில இருக்கிற எல்லா ஆடுமே அந்த பயரை சுத்தி வந்துதான். அதுங்களுக்கு தெரியல, துள்ளி குதிக்கும் போது தீ விபத்து ஏற்பட்டு இறந்து போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. நம்ம இங்க தமிழ்நாட்டுல அந்த ஆட்டு மந்த கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகம். இது ஒரு கதையா படிச்சிருக்கேன் நான் முன்னாடி. அதுதான் நடக்குது இப்ப. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மக்கள் தெருவில் இறங்கி போராடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மீட்டெடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பாரத பிரதமர்
தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கங்கன்னு நம்மளை தயார்படுத்துறாரு. இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால தான் வந்து நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வாங்குங்க, எண்ணெயை குறைவாக உபயோகிங்கள், கார் பூலிங், ட்ரெயின் டிராவல், மெட்ரோ, இதெல்லாம் அவர் நிறைய. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளை அருகாமையில் இருக்கக்கூடிய இடத்திலேயே நம்ம பூர்த்தி செய்து விட்டோம்னா குறைந்த ஆச்சுங்களா, அதாவது டிராவல் பயணம் குறைக்கப்படும், அதன் மூலமா எண்ணெய் சேமிப்பு. இரண்டாவது இன்னொன்று என்ன சொல்றோம்னா, நீங்க எடிபிள் ஆயில் போன்ற பலதையும் நீங்க குறைங்க, அத்தியாவசிய பொருட்கள் தவிர மற்ற ஆடம்பர பொருட்களை வாங்குவது. எப்பயுமே நல்லா என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, தேவைக்கு மேலதான் விலை வைக்கப்படும். தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க விலையும் அதிகரிக்கும். இப்ப தேவைகள் குறைந்தது அப்படின்னா விலை வீழ்ச்சி அடையும் அல்லது அப்படியே நிற்கும். அப்ப என்ன ஆகும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பணவீக்கம்னு சொல்லக்கூடிய இன்ஃபிளேஷன் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். போன தரம் கூட 4%, ஆர்பிஐ 4%க்கு மேல இன்ஃபிளேஷன் இருக்கக்கூடாது, கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படி, அதுக்கு கீழே தான் வந்திருக்கு. 3.47% இன்ஃபிளேஷன் வந்திருக்கு. போன தரத்தை விட இந்த விட அதிகம். அது எண்ணெயினால முக்கியமா. ஸோ இதனாலலாம் தான் வந்து சில விஷயங்களை பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த தங்கத்தை பத்தி சில கான்ட்ரவர்சி எல்லாம் கிளப்பி விட்டுப்பட்டிருக்கு. இது வந்து பாரத பிரதமர் வந்து தங்கம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னா, பாரத பிரதமர் தங்கம் வாங்காதீர்கள் 1 வருடத்திற்கு அப்படிங்கிறத மட்டும் சொன்னாங்க. போன வீடியோலே சொல்லிட்டேன், அத்தியாவசிய தேவைக்கு வாங்கலாம், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் லக்ஸுரி அந்த மாதிரி வாங்காதீங்க அப்படிங்கிறது அவருடைய வேண்டும். இப்பதான் ஏதோ இது முதல் முறையா. இப்ப வந்து என்னன்னா, ஒரு அசாதாரண சூழ்நிலை, சுமூகமான சூழ்நிலை இல்லை. இந்த நேரத்துல நாட்டினுடைய பாதுகாப்பு முக்கியம், அதற்கு தேவையான ராணுவ தளவாடங்கள் முக்கியம், அதற்கான அந்நிய செலாவணி முக்கியம், அதே மாதிரி எரிபொருள்கள் ராணுவத்திற்கு தான் முன்னுரிமை கொடுத்து செயல்பட வேண்டும், இதற்காக சொல்லப்பட்டது. அப்ப ஒரு உத்தியா தங்கத்தை வாங்கலைன்னா அந்நிய செலாவணி மிச்சப்படுங்க. இதை அப்படியே மாத்தி மோடி வந்து அப்படின்னா தங்கம் வாங்காதீர்கள்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடைந்து விட்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இதை தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில நகரங்கள்ல உத்தரப்பிரதேஷ்லயே நடந்திருக்கு. என்ன உத்தரப்பிரதேசம், அதுக்கப்புறம் குஜராத் போன்ற, குஜராத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன், உத்தரப்பிரதேசத்துல நான் படித்தேன். இந்த நகை வியாபாரிகள்லாம் உடனே வந்து ஒரு ஊர்வலம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, போராட்ட ஊர்வலம். நாங்கள் எப்படி இந்த மாதிரி சொல்றீங்க அப்படி. அவர் ஒன்றும் 100% நீங்க நிறுத்தி விடுங்கன்னு சொல்லவே இல்லை. அத்தியாவசியத்தை மீறி ஏதாவது செய்கிறோம் அதை நிறுத்துங்க. இதை உடனே காங்கிரஸ் இந்த மாதிரி ராகுல் காந்தி லெப்ட் ரைட் ட்விட்டர்ல போட்டு தள்ளியிருக்காரு. அப்படியே அவரு ஒண்ணு மறந்துட்டாரு. 2 முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. ஒண்ணு வந்து காங்கிரஸ் இந்திரா காந்தி டயத்துல 1900 ஜூன் மாசம் 1967 தங்கம் வாங்காதீர்கள் அப்படின்னு, இவர் மாதிரி அத்தியாவசிய தேவை அந்த மாதிரி சொல்லல, வாங்கவே வாங்காதீங்க, ஏன்னா நாட்டினுடைய அந்நிய செலாவணி நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு ஓப்பனா ஸ்டேட்மெண்டே கொடுத்தாங்க. இப்ப மோடி அவர்கள் அந்த மாதிரி சொல்லல, நம்ம கிட்ட நிறைய அந்நிய செலாவணி இருக்கு, ஒரு போர்க்காலம்னு ஒரு கிரைசிஸ், ஒரு அசாதாரண சூழ்நிலை வரும்போது மக்கள் கிட்ட இருந்து நாங்க வந்து ஒரு கோஆபரேஷன் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறேன், அந்த ஆங்கிள் தான் சொல்லியிருக்காரு. இந்திரா காந்தி டயத்துல ஒன்றும் அசாதாரண சூழ்நிலை எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்ததா 2013 வந்தீங்கன்னா ஃப்ரெஜைல் ஃபைல போய் விழுந்துருச்சு இந்தியா. அதுக்கு காரணம் மெத்த படிச்ச பொருளாதார மேதை அப்படின்னு சொல்லக்கூடிய மன்மோகன் சிங் ஆட்சி. அவருக்கு கீழே ஹார்வர்டில் படிச்ச நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிதி அமைச்சர் ப. சிதம்பரம். Please resist the temptation to buy gold. And we can have it for 6 months, 1 year. Almost minimal gold imports into the country, it will dramatically change the situation of the current account deficit. இவங்கெல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். அதை தவிர நேஷனல் அட்வைசரி கவுன்சிலுக்கு தலைமை வகித்த சோனியா காந்தி தங்கம் வாங்காதீர்கள், ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னா அந்நிய செலாவணி இல்லைன்றாங்க. அந்நிய செலாவணி இந்த மாதிரி அடித்து ஒழித்தது யாருடைய திறமை? மன்மோகன் சிங்கா, இல்ல பி. சிதம்பரமா, இல்ல திருமதி சோனியா காந்தி அவர்களா? யாரால வந்தது அந்த கஷ்டம்? 2013 இந்த மாதிரி ஒரு போர் சூழ்நிலையோ வேற எந்த விதமான இக்கட்டான நிலையோ வரவே இல்லை. 2008 பொருளாதார வீழ்ச்சி உலகளாவில் வந்தது. 2019-20 கோவிட் வந்தது. அந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் பார்த்து கோவிட் சேலஞ்சை மீறி நம்ம வளர்ச்சி அடைந்திருக்கு. இன்னைக்கு $680 பில்லியன் நம்ம கிட்ட அந்நிய செலாவணி இருக்கு. இருந்தாலும் முன்னுரிமை ராணுவத்திற்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கு. அதை அப்படியே திருச்சி சிதம்பரம் போன்றவர்கள், ராகுல் காந்தி போன்றவர்கள், காங்கிரஸ்ல இருக்கிற பல தலைவர்களும் மோடி வந்து இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை
குட்டிச்சோறு ஆக்கிட்டாரு, அதில் பாலாசை வீழ்த்திட்டாரு, இப்படி எல்லாம் பரப்புரை. அதனாலதான் மக்களை தங்கம் வாங்க வேண்டாங்கிற. இதுக்கு ஒருபடி மேல போய் இது மீம்ஸ் கூட ஒன்று பார்த்தேன். ராகுல் காந்தி வந்து ஒரு ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு பெட்ரோல் பங்குக்கு போறாரு. என்னுடைய டேங்கை ஃபில் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த ஊழியர் அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்கிறவர் வந்து சொல்றாரு, செய்ய முடியாதுங்க அப்படின்னு. இவர் உடனே கண்ணாப்புண்ணான்னு பேசிட்டு, நீ மோதி ஆளு, அதனாலதான் என்னுடைய டேங்க் ஃபில்அப் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாக்குவாதம். அப்ப அந்த பெட்ரோல் பங்க் தொழிலாளி அவர் என்ன சொல்றாரு, ஐயா உங்களோடது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ங்க, பேட்டரியில ஓடுறது, அதுல எப்படி டேங்கை ஃபில்அப் பண்ண முடியும் பெட்ரோலை வச்சு அப்படின்னு. அந்த மாதிரி மீம்ஸ் வர அளவுக்கு கேவலமா நடந்துகிட்டு இருக்காங்க. கேவலமான பதிவுகள் போட்டு மெட்ரோல போங்கிறாரு, கார் உபயோகிக்க கூடாதுங்கிறாரு, இந்த மாதிரி எல்லாம் பதிவெல்லாம். இவங்களுக்கு ஒண்ணு புரியல. 2012-13 எண்ணெய் வாங்க முடியாத அளவுக்கு இந்த அரசாங்கம் நடத்தப்பட்டது. அப்ப வீரப்ப மொய்லின்னு ஆயில் மினிஸ்டர் இருந்தார். அவர் வந்து ஒரு டிராமா செஞ்சாரு. மெட்ரோல போயிட்டு அவருக்கு பாதுகாப்புக்காக என்டையர் கம்பார்ட்மெண்டே காலி. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வழி வந்தவங்க தானே. அவர் தான் வந்து 3rd கிளாஸ்ல தான் போவாரு. சரோஜினி நாயுடு சொல்றாங்க அந்த என்டையர் கம்பார்ட்மெண்டே அவருக்காக ஒதுக்கப்பட்டது. இதே மாதிரி டிராமா சினிமா இதான், அந்த மாதிரி தான் இருக்கு. அவர் மெட்ரோல போயிட்டு நாங்க எண்ணெயை மிச்சப்படுத்துறோம். நீங்க வேணா பாருங்க, இப்ப பாரத பிரதமர் நமக்கு அறிவுரை கூறுகிறாருல, அதுல பல அறிவுரைகளை அவரே முன்னெடுத்து செய்வாரு, உதாரணமா இருப்பாரு. நீங்க வேணா பாருங்க, தானே செய்வார் பாருங்க. ஏகப்பட்ட கார் வருது, அதெல்லாம் வந்து அவர் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா செய்வாருங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. தான் முன் உதாரணமாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி பல செய்திகளை இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்த வீடியோலயும் இன்னும் சில செய்திகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததா தான் நான் வந்து வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வந்து இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை பத்தி ஒரு தகவல்கள்லாம் அதை கொஞ்சம் சரி பார்க்கணும். அதுக்காக அடுத்த வீடியோவை அதை உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.